அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு விசுவாசி முதலாவதாக தான் பாவத்துக்கு மரித்திருக்கிறதை எண்ணிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், முதலாவதாக ஒரு விசுவாசி தான் பாவத்துக்கு, எந்த பாவத்துக்கு? ஆதாமனுடைய பாவம் தனக்குள்ளுக்குள் வந்திருக்கிறபடியால் அந்த பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவுடன் தான் அந்த பாவத்துக்கு மரித்திருக்கிறதாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி செய்வதற்கு ஏதுவாக ரட்சிக்கப்பட்டவுடன் தனக்கு என்ன நடந்தது, அதுதான் மிக முக்கியமானது. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு என்ன நடந்தது என்பதனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு அவன் விசுவாசத்தில் பலப்பட நிச்சயமாக உதவும். அடுத்ததாக கவனமாக கேளுங்கள். இப்படி இருக்க விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்தின் மூலம் பாவத்துக்கு மரித்து, அந்த பாவத்துக்கு மரித்து அதிலிருந்து பூரண விடுதலையை பெற்றிருக்கிறோம் என்பதனையும் ரோமர் 6:3-5 படி, ஆனபடியால் பாவ சுபாவம் நம்மை ஆளுக செய்ய முடியாது என்பதனையும், அந்த பாவத்துக்கு நாம் விசுவாசத்தின் மூலம் மரித்திருக்கிறபடியால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்பதனையும், அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறபடியால் ரட்சிக்கப்பட முன்பிருந்த தாறும் மாறான வாழ்க்கைக்கு அதை நம்ம வழி நடத்த முடியாது என்பதனையும், நம்முடைய இருதயத்தில் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது தெய்வீக சுபாவம் நாட்டப்பட்டிருக்கிறபடியால் நமக்கு தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு விருப்பமும் அதனை செய்வதற்கு வல்லமையையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் நாம் அறிந்திருக்க வேண்டும்.